ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு சைனீஸ் டெம்பிளுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க. அவங்க தான் எனக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்புனாங்க. அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது க்யூரியஸாக இருக்கும்ல, இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு. அந்த மாதிரி உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கணுன்னு ஒரு ஆசை. அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நம்ம கோயில் கோபுரங்களுக்கும் இவங்க கோயில் கோபுரங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து இன்க்ளைண்டாக கட்டியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து அப்படி இருந்தால் தான் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நமக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ராக முடியாது, வந்தால் அப்படியே விழுந்துரும் நிற்க முடியாமல் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து அந்த மாதிரி அதுவே 3 வகையாக வச்சுருக்காங்களாம். ஸ்ட்ரைட் இன்க்ளைண்ட், மல்டி இன்க்ளைண்ட், ஸ்வீப்பிங் இன்க்ளைண்ட் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ அவங்க இருக்கிறது வந்து ஸ்வீப்பிங் இன்க்ளைண்டு தான். ஏன்னா அதாவது லாஸ்ட்டாக ஒரு லார்ஜான ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்களுக்கு ரெட்டு தான் ஆஸ்பீஷியஸ் கலருங்கிறனால சுற்றி ரெட் கலர் லேண்டன், அங்கே இருக்கிறது மெஜாரிட்டி ரெட் கலர் தான் இருக்கும். அதுதான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுதான் நெகட்டிவிட்டியை வந்து உள்ளே விடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க ஊதுபத்தி வந்து ஏற்றி வைக்காமல் வரவே மாட்டாங்க. ஏன்னா ஊதுபத்தி வந்து அவங்களோட லாங்குவேஜில் வந்து ஜியாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெடிசினலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு அரோமா வந்து ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. நம்மெல்லாம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போவோம்ல, அதுக்கு பதிலாக அவங்க வந்து மேண்ட்ரின் ஆரஞ்சு அதுதான் வாங்கிட்டு போவாங்க. எல்லா சாமி முன்னாடியுமே அந்த மேண்ட்ரின் ஆரஞ்சு தான் வச்சுருப்பாங்க. அதுவுமே அவங்க என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு லக்கு கொண்டு வரணும். அது வந்து கம்பேரிட்டிவ்லி சிமிலராக அது வந்து சன் மாதிரியே இருக்கிறதுனால அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்லதை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. அதுவும் அந்த மேண்ட்ரின் வாங்கும்போது அந்த ஸ்டெம் அண்ட் லீஃபோடு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது என்ன தரும் அப்படின்னா ஃபர்டிலிட்டி, அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பம் வந்து தலைத்து ஓங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். வாங்கும் போதே நமக்கு வந்து பை த லக் அந்த மாதிரி கிடைக்கும். சில மேண்ட்ரின்லாம் வந்து அந்த ஸ்டெம்மோட ஃப்ளவரோடு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வந்து என்னென்னா ட்ராகன் அண்ட் டைகரை வந்து அப்படியே வரைஞ்சி வைக்கல, செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம மரத்தில் செதுக்கோல அது மாதிரி அவங்க கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து ட்ராகன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யாங்னு சொல்லுவாங்க, சைன் ஆஃப் ஹெவன்னு. டைகரை வந்து இன்னுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா சைன் ஆஃப் டார்க்னஸ். இப்போ டைகரை வேண்டுறவங்களுக்கு வந்து அந்த பிரேவ் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைக்கும். ட்ராகன் வந்து ஹெவன்கிறனால ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அதே மாதிரி ஹார்ஸ் கூட அவங்க கோயிலில் வச்சுருப்பாங்க உள்ள. அந்த ஹார்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு ஒயிட் ஹார்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரிட்டி அண்ட் குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹார்ஸ் நம்ம நினச்சி வேண்டுறோம் அப்படின்னா நமக்கு பவர், பியூட்டி, ஃப்ரீடம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாமிக்கு பேர் வந்து நீஹா. இந்த சாமி எதுக்கு அப்படின்னா ஒரு 3rd லோட்டஸ் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாமியுமே அவங்க வந்து அவங்க கூட வாழ்ந்தவங்க மாதிரி தான், அவங்கள தான் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்க ரெட் கலர் தான் இருக்கும் பாருங்களேன். ஃபுல்லுமே ரெட்டு. அது வந்து அவங்களுக்கு வந்து ஆஸ்பீஷியஸ் கலருங்கிறது வந்து இந்த ரெட் மட்டும்தான். இதெல்லாம் லைட்டிங் செட்டப்ஸ் தான், அதாவது உள்ளே டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஒரு லைட்டிங். அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது பாருங்கள், இதெல்லாமே ஒரு லைட்டிங். நல்லாயிருக்கும். நம்ம போனோம் அப்படின்னாலே நமக்கு இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். என்னென்னமோ நிறைய புதுசாக வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா சாமிக்கிட்டேயுமே ஆரஞ்சு வச்சுருப்பாங்க, ஆரஞ்சு இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி இங்கே விசிட் பண்ணிட்டு நம்ம திரும்பி வரோம்னா நமக்கு ஆரஞ்சு கையில் கொடுப்பாங்க. So our family name is inside, okay ya? Okay. Sini. Uncle. Okay. இந்த ஸ்பைரல் ஊதுபத்திலையும் நம்ம பேர் அதாவது எங்கள் 4 பேரையும் எழுதி சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆண்டி வந்து அங்கே ஹேங் பண்ணி விட்டுறாங்க. எதுக்குன்னா நமக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி, குட்லக் எல்லாம் நல்ல ஒரு ஃப்ளோவில் வரும். அந்த ஸ்பைரலாக இருக்கும்போது ஃப்ளோவில் வரும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.